சூப்பரான சீரியல் ப்ரெடிக்ஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி யாராவது நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. காவேரி வீட்டை சீக்கிரமா விஜய் மீட்டு கொடுக்கணும்னு சொல்லிட்டு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. நிவின் குமரனுக்கு கால் பண்ணுறாங்க. குமரனுக்கு கால் பண்ணி அண்ணா என்னாச்சுன்னு இன்னும் அங்கே போயிட்டு ஒரு தகவலும் வரல, என்னென்ன அங்கே கண்டிஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிவின் கேட்குறாங்க. ஒன்று குமரன் அதை என்ன சொல்ல, நிவின் அந்த பசுபதி இருக்கானே அங்கே இருக்கும்போதே அந்த ஆட்டம் அண்ணா இங்கே சொல்லவா வேணும், இங்கே அவனோட சொந்த ஊராக வேற இருக்குது. அதுவும் இல்லாமல் இங்கே உள்ளவங்க எல்லாருமே அவனுக்கு சப்போர்ட் பண்ணி தான் பேசுகிறாங்க. அப்படி இருக்கும்போது அவன் இப்போ என்ன காரியம் பண்ணான்னா நம்ம டாக்குமெண்ட்டையும் எடுத்து வச்சுக்கிட்டான். அடமான வச்சதுக்கு டாக்குமெண்ட்டும் என்கிட்ட இருந்தால் தானே செல்லும், நீங்கள் எந்த கோர்ட்டுக்குனாலும் போய்க்கோங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான் அப்படின்னு நிவின் கிட்ட குமரன் சொல்கிறாங்க. உடனே நிவின் இருந்துட்டு அவ்வளோ தூரம் ஆயிடுச்சா, அவனுக்கு ரொம்ப தினாவிட தான் ஆயிடுச்சு, நான் வர்றேன் நான் வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிவின் பேசிக்கிட்டு இருக்காங்க. குமரன் வந்துட்டு நீ ஒன்றும் வர வேண்டாம் நிவின், அதெல்லாம் இருக்கட்டும், நாங்களே பார்த்துக்கிறோம், நாங்கள் எப்படினாலும் கோர்ட் மூலமாக தான் பார்த்துக்கணும்னு நினைக்கிறோம், நாங்கள் இங்கேருந்து கொஞ்ச நேரத்தில் கிளம்பிடுவோம், பாட்டி வேறு திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க, ஹாஸ்பிட்டலில் வேறு அட்மிட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு குமரன் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க, பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை பாட்டிக்கு அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. பயப்படுறதுக்குலாம் ஒன்றும் இல்லை, பாட்டிக்கு கொஞ்சம் ப்ரெஷர் அதிகமாகிடுச்சு, அதனால தான் மயக்கம் போட்டு விழுந்தாங்க, பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை, நாங்கள் அந்த பாட்டியை கூப்பிட்டு நாங்கள் ஊருக்கு தான் கிளம்பி வரலான்னு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு குமரன் சொல்லிட்டு இருக்காங்க. நிவின் நான் வரேன், அந்த பசுபதியை உண்டு இல்லைன்னு பண்ணுறேன் அப்படின்னு நிவின் சொல்லிட்டு இருக்காங்க. எதுக்கு நிவின், உனக்கும் எங்களால் எதுக்கு பிரச்சனை, வேண்டாம் நிவின் அப்படின்ட்டு குமரன் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் யமுனா நிவின் கிட்ட வந்துட்டு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நிவின் ஃபோனை வச்சுட்டு நிவின் வந்து நடந்த எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நான் இப்போவே கொடைக்கானல் போக போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. யமுனா இருந்துக்கிட்டு நீங்கள் எதுக்கு கொடைக்கானல் போகணும், நீங்கள் ஒன்றும் கொடைக்கானல்லாம் போக வேண்டாம், அதான் அவங்க கிளம்பி வரேன்னு சொல்லியிருக்காங்கல்ல, நீங்கள் கொடைக்கானல் போயிட்டு காவேரி அக்காவோட சேர்த்து ஊர் சுத்த போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு யமுனா கேட்டுட்டு இருக்காங்க. இங்கே பாரு, மறுபடியும் சொல்கிறேன், நீ இந்த வீட்டில் இருக்க வேண்டாம், கிளம்பிடு, என் பொறுமையை ரொம்ப சோழிச்சிக்கிட்டு இருக்க, நானும் எவ்வளோ தூரம் தான் பொறுமையாக இருக்கிறது, விஜய் வரும்போதும் ஏதோ நீ பேசியிருக்க, அதனால தான் அவர் கிளம்பும்போது ஒரு மாதிரி போனார், என்கிட்ட சொன்ன மாதிரி அவர்கிட்டையும் ஏதாவது சொல்லி வச்சியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நீ வேணும் ஒன்று யமுனா இருந்துக்கிட்டு பெண்ண என்ன விஜய் காவேரியோட சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறாரு, ஆனால் காவேரி அப்படியே நினைக்கிறா, அவள் வேற மாதிரிலாம் நினச்சிட்டு இருக்கா, அந்த இதுதான் நான் அவர்கிட்ட சொன்னேன், அவர் என்னமோ காவேரி மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது, என் பொண்டாட்டி பற்றி இப்படி பேசாத அப்படின்னு சொல்லிட்டு வரிஞ்சுக்கிட்டு என்கிட்ட சண்டைக்கு வர்றாரு அப்படின்னு விஜய் சொன்னதை யமுனா சொல்கிறாங்க. உடனே நிவின் இருந்துக்கிட்டு அவர் கரெக்டாக தான் நினச்சிருக்காரு, நீ நினச்சது தான் கேவலமாக இருக்குது, உன்னை பற்றி அவருக்கு தெரிஞ்சிருக்கு, அவர் ஒரு பொண்டாட்டி மேலே அவ்வளோ நம்பிக்கை வச்சிருக்காரு, ஆனால் நீ இருக்கியே என்ன கொஞ்ச நாச்சும் நம்புறியா, என் மேலே கொஞ்ச நாச்சும் உனக்கு சந்தேகம் வராமல் எனக்காவது இருந்திருக்கா, எப்போ பார்த்தாலும் தப்பாக யோசிக்குது உன் மனசு, முதல்ல நீ இந்த கலெக்டர் படிக்கிறத நிப்பாட்டு போதும், இந்த கலெக்டர் படித்து 4 பேருக்கு நல்லது செய்வேன்னு பார்த்தா, ஆனால் உன் புத்தியை பார்த்தா அப்படி தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு நிவின் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நிவின் மறுபடியும் சொல்லிக்கிட்டு இருக்கேன், இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க, நீங்கள் ஒன்றும் கொடைக்கானல் போக வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்று நான் போவேன், உனக்கு என்ன உன் வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு நிவின் அங்கேருந்து கிளம்புறாங்க. ஒன்று விஜய்க்கும் கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி விஜய் நிவின் எதுக்கு கால் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அட்டன் பண்ணுறாங்க. இங்கே பாருங்க விஜய் அங்கே பெரிய பிரச்சனை பண்ணிட்டான், பசுபதி டாக்குமெண்ட்டை எடுத்து வச்சுக்கிட்டானா, இப்போ நான் கொடைக்கானல் போகலான்னு நினைக்கிறேன், நீங்களும் வரீங்களா, நம்ம போகலாம் அங்கே, இப்போ நீங்கள் சொல்லும்போது நீங்கள் போக வேண்டாம் தான் நினச்சேன், ஆனால் இப்போ நம்ம போனால் தான் அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிவின் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே விஜய் இருந்துக்கிட்டு இல்லை நிவின் நான் மட்டும் வேணா கொடைக்கானல் போகிறேன், நீங்கள் வேணாம், நீங்கள் இங்கே இருங்க நிவின் அப்படின்னு சொல்கிறாங்க. யமுனா ஏதாவது உங்ககிட்ட சொன்னாலா விஜய், அதனால தான் நீங்கள் இப்படிலாம் பேசுகிறீங்களா அப்படின்னு நிவின் கேட்குறாங்க. உடனே இல்லை நிவின் உங்களுக்கு எதுக்கு என்னால் பிரச்சனை வரணும், அதனால தான் சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கு நீங்களும் காவேரியும் சேர்ந்து வாழணும், அதுதான் எனக்கு முக்கியம், இப்போ நான் உங்கள் கூட கொடைக்கானல் வரேன், நீங்கள் என் கூட வாங்க விஜய், இப்போவே நம்ம கிளம்பலாம் அப்படிங்கிறாங்க. சரி நிவின் நானும் கிளம்பி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் நிவின் வந்து கொடைக்கானல் கிளம்புறாங்க. நிவின் கிட்ட விஜய் சொல்கிறாங்க, என்ன நிவின் உங்கள் வாழ்க்கையை நாங்களே பாழாக்கிட்டோமா, யமுனா அவங்கள அளவுக்கு அதிகமாக விரும்புகிறான்னு சொல்லி அவளை உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சோம், ஆனால் அவள் இப்படியெல்லாம் உங்களை சந்தேகப்படுவான்னு நாங்கள் கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே நிவின் இருந்துக்கிட்டு யமுனா பேசுனதை நினச்சி இப்படியெல்லாம் சொல்கிறீங்களா, அவள் தினமும் என்னை சாகடிச்சிட்டு இருக்கா வார்த்தையினால், அதை என்னால் வெளியில் சொல்ல முடியல அப்படின்னு சொல்லிட்டு நிவின் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சாரி நிவின், எங்களால் தானே உங்களுடைய வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு, எங்களை மன்னிச்சிடுங்க நிவின் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சாரி சொல்கிறாங்க. பரவாயில்ல இருக்கட்டும், ஆனால் இதெல்லாம் யோசித்தேன்னா உங்களுக்குலாம் எதுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு எனக்கு தோணும், ஆனால் அதெல்லாம் நான் யோசிக்கிற மனநிலையில் இல்லை, இப்போ நீங்கள் காவேரியோட சேர்ந்து நல்லா வாழணும், அதான் என்னுடைய விருப்பம் அப்படின்னு சொல்லிட்டு நிவின் சொல்கிறாங்க. உடனே விஜய் இருந்துக்கிட்டு உங்களுக்கு எவ்வளோ நல்ல மனசு நிவின், பாவம் உங்களோட வாழ்க்கை நாங்கள் இப்படி ஆக்கிட்டோம்னு சொல்லிட்டு விஜய் ரொம்ப வருத்தப்பட்டு இருக்காங்க. நிவின் இருந்துட்டு குமரனுக்கு கால் பண்ணுறாங்க. அண்ணா நீ எங்கே இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ தான் நிவினை கொடைக்கானல் கிளம்பலான்னு சொல்லி இருக்கிறோம் அப்படிங்கிறாங்க. அண்ணா நானும் விஜயும் கொடைக்கானல் தான் வந்துட்டு இருக்கோம் அப்படிங்கிறாங்க. உடனே எதுக்கு நிவின், நான் தான் வேண்டாம் சொன்னேன், எதுக்கு இங்கே வரீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த பசுபதியை இப்படியாவது அடிச்சுனாட்டு பத்திரத்தை வாங்கணும், அதனால தான் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு நிவின் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. வேண்டாம் நிவின் அப்படின்னு சொல்லிட்டு குமரன் சொல்கிறாங்க. இல்லைன்னா நாங்கள் வந்துட்டு தான் இருக்கோம், நீங்கள் ஃபோனை வைங்க, நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் கால் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. நாங்கள் இப்போ எங்கள் வீட்டில் தான் இருக்கோம் நிவின் அப்படின்னு சொன்னோன்னே, சரிங்கண்ணே நான் வந்ததும் கால் பண்ணுறேன் உங்களுக்கு அப்படின்னு சொன்னோன்னே, அந்த நேரத்தில் காவேரியும் இருக்கிறாங்க. என்ன மாமா
சொல்லுங்கம்மா யார் கால் பண்ணுறா அப்படின்னு சொல்லும்போது நிவினும் விஜயும் இங்கே வராங்களாம்மா. நான் தான் வர வேண்டாம்னு சொன்னேன். ஆனால் கேட்காம இங்கே வராங்க அப்படின்னு சொன்னோன்னே காவேரி இருந்துட்டு அவங்க எதுக்கு இங்கே வராங்க? ஏற்கனவே நம்மளால தான் அவங்களுக்கு நிறைய பிரச்சனை. இப்போ மறுபடியும் எதுக்கு இங்கே வரணும்? ஏன் மாமா நீங்கள் அவங்க கிட்ட சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நான் சொல்லலைம்மா. விஜய்க்கு எப்படியோ நிவின் மூலமாக தெரிஞ்சிருக்க போலுக்குமா அப்படின்னு சொல்லிட்டு குமரன் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி மாமா இப்படி வந்தாலும் அவங்க பசுபதி வீட்டுக்கு போக வேண்டாம் சொல்லுங்க மாமா. மறுபடியும் எதுக்கு பிரச்சனை அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி மாமா பார்ப்போம் வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு குமரன் அமைதியாக இருக்கிறாங்க. இங்கே நிவின் வந்தோடனே குமரனுக்கு கால் பண்ணி அண்ணே நாங்கள் இங்கே தான் இருக்கோம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. உடனே 3 பேர் சேர்ந்து பசுபதி வீட்டுக்கு போகிறாங்க. பசுபதி வீட்டுக்கு போயிட்டு அங்கே பசுபதி என்னடா பண்ணுற கதவை தர அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக கதவை தட்டி உடச்சி உள்ளே போயிடுறாங்க. 3 பேர் சேர்ந்து உள்ளே போயிட்டு ஏய் எதுக்குடா எங்கள் வீட்டு கதவை உடச்சி உள்ளே வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு ராகினி கேட்குறாங்க. எங்கே உங்கள் அப்பா எங்கே வர சொல்லு என் பொண்டாட்டி வழியில் தலை விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். அப்படி இருந்தோம் மறுபடியும் என் பொண்டாட்டி வழியிலேயும் தலையிட்டு இருக்கான். அவனை நான் சும்மாவே விட மாட்டேன். எங்க கையை உடச்சது போதாதா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ரொம்ப கோவமாக பேசிட்டு இருக்காங்க. எங்கள் அப்பா மரியாதை இல்லாமல் பேசிக்கிட்டு இருக்கடா அப்படின்னு சொல்லிட்டு ராகினியும் கத்திக்கிட்டு இருக்காங்க. என்ன உங்கள் அப்பாவை பேசினா உனக்கு துடிக்குது, உன்னை பேசினா உங்கள் அப்பாவுக்கு துடிக்குது, அதே மாதிரி தான் எல்லாத்துக்கும் இருக்கும். என் பொண்டாட்டியை மட்டும் மறுபடியும் காயப்படுத்திக்கிட்டே இருக்கீங்க. அப்போனா நான் இதெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருப்பேன் நினச்சிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ராகினி கழுத்தில் கத்தி வைக்கிறாங்க விஜய். இங்கே பாரு உன் பொண்ணு உனக்கு உயிரோட வேணும்னு நினச்சேன்னா போயிட்டு அந்த டாக்குமெண்ட்டை எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து சொல்கிறாங்க. ஒன்று நிவின் குமார் இருந்துக்கிட்டு போயிட்டு முதல்ல டாக்குமெண்ட்டை எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏய் என் பொண்ணு கழுத்தில் கத்தி வச்சுட்டு ஒரு தப்பான காரியம் பண்ணிட்டீங்கடா, உங்களை நான் சும்மாவே விட மாட்டேன் ஞாபகம் வச்சுக்கோங்க. என் பொண்ணு ஏதாவது ஆச்சுன்னா நான் உங்களை சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏய் இங்கே பேசாமல் முதல்ல போய் டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உங்கள் டாக்குமெண்ட் தானே வேணும் இங்கே தூக்கி எரிஞ்சிடறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. டாக்குமெண்ட் மட்டும் இல்லை நீ ஏதோ பத்திரத்தில் சைன் வாங்கினேன்னு சொன்னல காவேரியோட அவங்க அப்பா கிட்ட இருந்து அதையும் கொண்டு வர்ற அப்படின்னு சொல்லிட்டு நிவின் சொல்கிறாங்க. உடனே இங்கே பாரு நிவின் நீ இவங்க கூட சேர்ந்துக்கிட்டு என்ன இந்த காரியம் பண்ணிக்கிட்டு இருக்க. அன்னைக்கு என் பொண்ணு கழுத்தில் கத்திய வச்ச நீ இன்னைக்கு என் பிள்ளை கல்யாணத்தில் அவன் கத்திய வைக்கிறான். அன்னைக்கு நீ கத்தி வைக்கும் போது உன்னை கொண்டிருப்பேன் பாவம் தங்கச்சி பிள்ளைன்னு சொல்லி விட்டு வச்சேன். இப்போ என்னன்னா இவன் கத்தி வச்சுட்டு இருக்கான். இவங்க கூட சேர்ந்துட்டு நீ தப்பான காரியம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. போயா தேவையில்லாமல் பேசிக்கிட்டு இருக்காது போ நேரம் ஆகுது போய் டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு நிவின் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே விஜயும் இங்கே பாரு கழுத்தில் உன் பொண்ணு கழுத்தில் கத்தி வச்சுட்டு இருக்கேன். ஆனால் நீ லெந்தி டைலாக் பேசிகிட்டு இருக்க போய் எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு விஜயும் சொல்லிட்டு இருக்காங்க. உடனே பசுபதி அந்த பயத்தில் என்ன பண்ணான்னு தெரியாமல் வீட்டில் ரவுடி இதெல்லாம் காணும் யாருமே இல்லை. இப்போ என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு போய் வேறு வழி இல்லாமல் டாக்குமெண்ட்டை அந்த சைன் போட்டு தான் சொன்னது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வராங்க. எடுத்துகிட்டு வந்து நிவின் கிட்ட கொடுக்குறாங்க. நிவின் பார்க்குறாங்க. விஜய் கேட்குறாங்க என்ன நிவின் எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொன்னதும் சரி இங்கே பாரு இனிமேலும் காவேரி வழியில் தலையிட்டேன்னு நினச்சிக்கோ ஒன்று சும்மாவே விட மாட்டேன். கையை உடச்சதுக்கு பதிலாக அவ்வளோதான் உயிரை எடுக்க துணிய மாட்டேன். ஒன்றும் பண்ண மாட்டேன். உன் பொண்ணோட உயிரை எடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா உன் பொண்ணு தானே உனக்கு உயிர் அதனால தான் சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. டாக்குமெண்ட்டை குமரன் கிட்ட கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு இதை நீங்கள் அத்தைகிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க விஜய். இங்கே இந்த இடத்த விட்டு விஜய் நிவினும் குமரனும் கிளம்புறாங்க. இங்கே ராகினி இருந்துட்டு பஸ் பண்ணிட்டா அப்பா வேண்டாம்ப்பா இது வரைக்கும் பழி வாங்கினதே போதும்பா இனிமேல் காவேரி வழியில் நம்ம தலையிட வேண்டாம்ப்பா உங்களை வந்து அடிக்கிறது என்னால் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியலப்பா அப்படிங்கிறாங்க. என் பொண்ணு மேலே கையை வச்சுட்டாங்கல்ல இனிமேல் நான் அவங்களை சும்மாவை விட மாட்டேம்மா அவங்க பழி வாங்காமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி மறுபடியும் பழி வாங்குறதுக்கு தான் துடிச்சிட்டு இருக்காங்க. இங்கே குமரன் டாக்குமெண்ட்டை வந்துட்டு காவேரியோட அம்மா கிட்ட கொடுக்குறாங்க. சாரதா பார்த்துட்டு என்ன தம்பி வாங்கிட்டு வந்துட்டீங்களா அப்படி சொல்லி கேட்குறாங்க. ஆமாம் வாங்கியாச்சு எல்லாத்துக்கும் காரணம் விஜயும் நிவின் தான். அவங்க 2 பேரும் தான் வந்து பசுபதி மிரட்டி எப்படியோ டாக்குமெண்ட்டையும் மாமா சைன் பண்ணதான் சொன்ன பத்திரத்தையும் வாங்கி கொடுத்தாங்க. இனிமேல் அந்த பசுபதியை நம்ம வீட்டை சொந்தம் கொண்டாட முடியாது. காவேரி டாக்குமெண்ட் வந்ததுனால ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. பாட்டியும் ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்காங்க. சாரதா வந்துட்டு நிவின் கிட்ட ரொம்ப நன்றி தம்பி அப்படி சொல்கிறாங்க. எல்லாத்துக்கும் காரணம் விஜய் தான். விஜய்னால தான் வந்து அவங்களுக்கு இந்த டாக்குமெண்ட் கிடச்சி அவருக்கு தான் நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நிவின் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே சாரதா என்ன பேச தெரியாமல் அமைதியாக நின்றுட்டு இருக்காங்க. இந்த சீரியல் எப்படி நல்லா இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.